பாகிஸ்தானின் ஃபட்டா 2வை இந்தியா வீழ்த்தியது எப்படி என்பதை தற்போது பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இரவு இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானுடைய ஃபத்தா 2 அப்படிங்கிற ஏவுகணை தாக்குதலை தொடுத்தது. இந்த நிலையில தான் அந்த ஃபத்தா 2 உடைய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஃபத்தா 2 ஏவுகணை அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணையாகும். ஃபத்தா 1 விட இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் அப்கிரேட் பண்ணி தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஃபத்தா 2. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு துல்லியமாக இலக்கை சென்று தாக்கும் திறன் கொண்டதுதான் இந்த ஃபத்தா 2. அது மட்டும் இல்லாம இது எந்த விதமான ரேடாரிலும் இருந்து தப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால்தான் நிறைய ரேடார் ஸ்டேஷன்ஸை தாக்கக்கூடிய அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணையை 2021 பாகிஸ்தான் நாடு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணை தான் இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியை தாக்க முற்பட்ட போது பாராக் 8 அப்படிங்கிற நம்மளுடைய ஏவுகணை அதனை ஹரியானாவுடைய சிர்சாவிலேயே தாக்கி அழித்தது. நம்மளுடைய பாராக் 8 அப்படிங்கிறது இந்தியாவுடைய மின்னல் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இஸ்ரேல் இந்தியா இணைந்து கூட்டாக தயாரித்ததுதான் இந்த பாராக் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை. நம்மளுடைய அக்னி பிரம்மோஸ்க்கு அப்புறமா பாராக் 8 ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பாராக் 8 அப்படிங்கிறது வான்வழி தாக்குதல்ல எந்த பக்கத்துல இருந்து என்ன விதமான தாக்குதல்கள் வந்தாலும் அதை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் இந்த பாராக் 8. அது மட்டும் இல்லாம வானிலை நிலவரம் எப்படி இருந்தாலும், புயல் மழையாக இருந்தாலும் சரி, அதே போல 360 டிகிரியிலும் என்ன விதமான தாக்குதல்களையும் கண்காணித்து அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த பாராக் 8. டெல்லியை நோக்கி வந்த அந்த ஃபத்தா 2வை அழித்தது இந்த பாராக் 8 தான். கிட்டத்தட்ட இது 70 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு தாக்குதல்களையும் துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொன்னாலும், டெல்லியை நோக்கி வந்த அந்த ஃபத்தா 2வை 260 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலேயே, அதுதான் ஹரியானாவுடைய சிர்சா, அந்த பகுதியிலேயே இந்த பாராக் 8 வந்து ஃபத்தா 2வை தாக்கி அடித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி AP சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் மட்டத்தில் நாளை நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருப்பதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள விமானப்படை, ராணுவ நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சரியான நேரத்தில் இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பவோ நம்பவோ வேண்டாம் என்றும் விமானப்படை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ராஜாங்க உறவுகள் குறித்து விவாதிக்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள ராகுல் காந்தி, பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானுடனான தாக்குதல் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.